என்னடா வந்து இவருக்கு என்ன வேலை இருக்குது, இவருக்கு என்ன காரியம் இருக்குது, வேற வேலை இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். அடிப்பட்ட நாயும் அடிப்பட்ட கோயும் அடிப்பட்ட வாத்து என்ன பண்ணும், ஓரமாக ஒதுங்கி போய் கிடக்கும். அதெல்லாம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண மருந்து போடுவாங்க. சில நேரத்தில் நொந்து போயிருக்கும். ஒரு கோழி கூட கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா வேதம் தான் நொந்து போயிருக்கும். அப்படியாக எங்கள் வாழ்க்கையில் நொந்து போயிருந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரல. அந்த மாதிரி நொந்து போயிருக்க நேரத்தில் உதவி செய்ய யாருமே வரல. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து எங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தா நாங்கள் இந்த பூமியில் மண்ணோட மண்ணாக தான் இருந்திருப்போம். அந்த இயேசு எங்களுக்கு செய்த நன்மையை தான் உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறோம். அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற போகிறார். அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறார். ஏன்னா மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்த போது அவர் எங்கள் கூட இருந்ததுன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருள், பயம், திகில் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து இருக்கலாம். ஐயோ எனக்கு இவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை, இதுலேருந்து எங்களை விடுவிக்க யாருமே இல்லை, எங்களுக்கு நன்மை செய்வார் யாரும் இல்லை, உதவி செய்வார் யாரும் இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்ய உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவன் அவரா இருக்கிறார். ஏன் அவர் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்வார், பக்கத்திலிருந்து உதவி செய்வார், உங்களோடு கூட இருந்து உதவி செய்வார். உங்களுக்கு உங்க பிரச்சனையே ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க பிரச்சனையோ வாழ்ந்து கொண்டு பிரச்சனையோடு அழிந்து போக வேண்டியதல்ல, அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், குமரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படியாப்பட்ட ஒரு விடுதலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அந்த விடுதலையை உங்க வாழ்க்கையில வேண்டுமா? உங்க பிரச்சனை மாற வேண்டுமா? உங்க தொல்லைகள் மாற வேண்டுமா? ஐயா எங்களுக்காக ஜெபிக்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. பாத்தீங்கன்னா ஒரு மந்திர சூனியம் ஏதாவது பண்ணிட்டா, ஒரு குடும்பத்திலேயோ ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ மந்திர சூனியம் பண்ணிட்டா அதுக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணுவாங்க, எவ்வளோ காசு பணம் செலவு பண்ணாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இலவசமா சுகத்தை கொடுப்பார், இலவசமா அந்த சூனியத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், இலவசமா அந்த மாந்திரிகத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், இலவசமா மந்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்க வேதிலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அந்த இயேசு உங்களை அழைக்கிறவரா இருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, யாரா இருந்தாலும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். தேவனையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.